ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் கடலை உருளைக்கிழங்கு குருமா தான். அந்த கடலை உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டியில் ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு, அது கூடவே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இதுவும் போட்டு கூட கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் சூடாறின அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், அது கூட ஒரு பாதி தக்காளி இதுவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இந்த குழம்புக்குள்ள மசாலா. இதை நம்ம தனியாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுவும் போட்டு தாளிச்சிட்டு கூட ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு